மற்ற நிகழ்ச்சிகளை சீக்கிரம் தெரிவிக்க சொல்லு. May I come in, sir? கம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உட்கார். Hello. காஃபி? No. என்ன எதுக்காக வர சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். நாம கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா. எங்க? பக்கம்தான். மார்னிங் போனா ஈவினிங் வந்துடலாம். 6 o'clock வந்தாதான் நான் ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆகலாம். 5க்குலாம் வந்துடலாமா? சரிதானா? சரி. பாலவாக்கத்துல என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஜஸ்ட் 1 hour டிரைவ், அவ்வளவுதான். அது சரி, நீங்க ஹோட்டலுக்கு வந்து என்ன பிக்கப் பண்றப்போ யாராவது உங்களை பார்த்துட்டு? ஹோட்டலுக்கு நான் எதுக்கு வரணும்? பின்ன நீ வெளியில வா, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். எங்க வரணும்? லுக், ஐ வில் எக்ஸ்பிளைன். இது ஹோட்டல் மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே, இங்க இருந்து இடது பக்கம் திரும்பு. நேரா வந்தா ஃபர்ஸ்ட் ரைட். அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. கரெக்டா காலையில 6:30 மணிக்கு நீ அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கணும். அங்க வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? சரி, நீ புறப்படு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. See you. இந்து, என் ஸ்டெனோவை கூப்பிட்டேன். வெளியே வந்து இந்துன்னு கூப்பிட்டா மாமா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. திரும்பி பார்த்தா இன்டர்காம்ல பேசிட்டு இருந்தான். நல்ல வேளை நீ அதை கேட்டு திரும்பினதை அவன் கேர் பண்ணிருக்க மாட்டான். இருக்கலாம். ஒருவேளை ஸ்டெனோ பேர் கூட அதான் போல இருக்கு. ஐ திங்க் சோ. பாருங்க, அவன் ஒரு பெரிய மினிஸ்டர். இந்த விஷயத்துல நாம தனியா தலையிடுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. போலீஸ்ல சொல்லுவோம், let them take action. நாம சொன்னதும் உடனே போய் அந்த மந்திரியை கைது செஞ்சிடுவாங்களாக்கும். நடக்கிற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க சார். அப்படி சொல்லாத. எல்லா போலீஸ் ஆபீசரும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது. அவசியம்னா சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸும் இருக்காங்க. I think you are right. கமிஷனர் ஸ்பீக்கிங். சார், நான் வெங்கட்ராமன் பேசுறேன் சார். அங்குசம் பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓ, சொல்லுங்க மிஸ்டர் வெங்கட்ராமன். ஃபைன் சார். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். எஸ். அது போன்ல வேண்டாம் சார். Can I see you personally? வாங்க. Thank you sir. I'll be there in 15 minutes. ஏதாவது தெரிஞ்சுதா? பெங்களூர்ல இருந்து நம்ம ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. அங்க அந்த பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன் வீட்டுல இருக்கலாம். யாரு என்னங்கிற விஷயம் சரியா தெரியலையா. தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த மந்திரி ராமநாதனை பத்தி ராமன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அதை ஒன்ன மட்டும் ஆதாரமா வச்சுக்கிட்டு நாம ஆக்ஷன் எடுக்கிறது ஏன் இந்த ஆதாரம் போதாதுங்கறியா? அதுக்கு இல்ல, அவர் ஒரு மினிஸ்டர் ஆச்சே சார். இருக்கட்டியா, எனக்கு என்ன? இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன். சிக்கனான்னு வச்சுக்க, அவனை உள்ள தள்ளிடுவேன். இல்ல அவன் என்ன பண்ண முடியும்? உன்னை ஏதாவது சிவன் பயப்படுறியா? அப்படி இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பாரு, இந்த வாட்டி அவன் எப்படி சிக்கத்தான் போறான். We are getting him this time, bastard. இதான் அந்த பஸ் ஸ்டாப். இங்கதான் இந்துவை பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னான். வரட்டும் the rascal. ஈவினிங் Yes. சார், ஹோட்டல்ல இருந்து மாயா கிளம்பிட்டான். ஓவர். Okay, we will take her. Over. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்.
என்ன இன்னும் வரலையே? வந்துடும், நடந்து வரணும்ல. எஸ், நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன். சவரா ஹோட்டல் பக்கம் 3வது கிராஸ் தெருவுல ஒரு பெண்ணை யாரோ வெள்ள மாருதி வேன்ல கடத்திட்டு போறாங்க சார். அதை கவனிச்ச குர்கா வந்து சொன்னான். அவன் சொன்ன விவரத்தை பார்த்தா அந்த பொண்ணு மாயாவா இருக்கணும் தோணுது சார். ஓவர். மை காட். யார் நீ? என்ன வேணும்? ராமன வைக்கடா, சொல்லுடா. யாரா நீ? உன் தாத்தா. சொல்லுடா, சொல்லுடா, சொல்லுடா. ராஸ்கல். சொல்லுடா, ராமன வைக்கடா, சொல்லுடா. விட்றா, விட்றா, சொல்லுடா. ராமன வைக்கடா. தெரியாது, தெரியாதா, தெரியாதா, தெரியாதா. சொல்லுடா, 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 சொல்லுடா. அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. ராமநாத இங்க சொல்லுறேன். அடிக்காத, சொல்லு. அடிக்காதப்பா. உன்னை கொன்னுடுவேன். உண்மையை சொல்லு. ராமநாதன் இங்க வா. சொல்லுடா, சொல்லு. உண்மையை சொல்லு. மரியாதையா சொல்லு. உன்னை விட மாட்டேன். சொல்லுடா. விடு. விட்டு விடு. சொல்லு. பெருமாள், சொல்றத கேளு. அவருக்கு தெரியும். அவரை விடாதீங்க. ஐயா இங்க வந்து 4 நாள் ஆச்சுங்க. தெரியாதுங்க. ஐயா, ஐயா அடிக்காதீங்க. ஐயா அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன். ஐயா, ஐயா அடிக்காதீங்க. ஐயா, ஐயா அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். ஐயா பாலவாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பாருங்க. கம் ஆன், குயிக். வாடா. அவனை ஜீப்ல ஏத்துங்க. பாலவாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் போ, சீக்கிரம். எல்லாரும் கூட்டமா போக வேண்டாம். நீங்க அந்த பக்கமா வாங்க, நான் இப்படி போறேன். கூந்தலை கத்திரிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸையும் பேரையும் மாத்திக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் அரசியல்வாதிடி. சதி சூழ்ச்சிங்க எல்லாம்